தனுஷ் ஒரு நடிகனா 50வது படம், டைரக்டரா 2வது படம் பண்றாப்புல. ஒரு நிமிஷம் கைதட்டுங்கய்யா. அதுவும் வேல்ராஜ் எல்லாம் பண்றாப்புல. ஒருவேளை ஏபி விட்டு விலகம் போனதுனால அவரை விட்டுட்டு வேற எதனா வித்தியாசமா பண்ணலான்னு பார்த்துறான்னு தெரியல. வெற்றிமாறன் பிஸியாக இருக்கிறாப்புல. வழக்கம் போல் நடிகை மட்டும் செஞ்சுட்டு வேல்ராஜ்கிட்ட கொடுத்து எடுக்க சொல்லி கொடுத்துருந்தா ஒழுங்காக எடுத்து கொடுத்துருப்பாப்புல. இல்லைனா அதை விட்டுட்டு செல்வராகவன் சார் கிட்ட எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தா அழகாக எடுத்து கொடுத்துருப்பாப்புல. கர்ணனுக்கு அப்புறம் சொல்லிக்கிற மாதிரி எந்த படம் அமையலன்றதுனால இனி யாரையும் நம்பாம நாமளே சொந்தமாக காட்சி குடிச்சிக்கலாம்னு கதை எழுதி நடிச்சிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரான்னு தெரியல. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மதுரா. இது உங்கள் பாமரன் பார்வை. இப்போ நான் பார்க்க போகிறது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷுடைய இயக்கத்தில் தனுஷ், துஷாரா விஜயன், விஜயசூர்யா, சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், அபர்ணா பாலமுரளி, வரலட்சுமி சரத்குமார், சித்தப்பு சரவணன் ஆகியோர் நடிப்பில் 2024 ஒரு அதிரடி ஹாரர் ஆக்ஷன் டிராமாவை வெளிவந்திருக்கிற ராயன் தமிழ் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். படம் ஒர்த்தா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை ரிலீஸ் அன்னைக்கே நான் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வீடியோ போலான்னு ஆகும்போது தொண்டை போயிடுச்சு. எங்கே தண்ணி குடித்தோம் என்ன ஆச்சுன்னே தெரில. தொண்டை கட்டிக்கிச்சு, வாய்ஸ் பிரேக் ஆகிடுச்சு, ஒன்றுமே வரல. சரி இப்போ சரியாகும் அப்போ சரியான்னு பார்த்தா இது நேற்று வரைக்கும் கூட இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பேச முடியுது. லேட்டாக ரிவ்யூ போகிறதுக்கு மன்னிக்கவும். அதே நேரத்தில் கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி இருந்ததுன்னா அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட முக்கியமாக இந்த சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம இணைப்புக்கும் தொடர்ந்து பயணிக்கவும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்பேடர்ஸ் இல்லாமல் இந்த படத்துடைய ஸ்டோரி லைன் கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, மகாபாரத்தையும் ராமாயணத்தையும் மையமாக வச்சு ஒரு மார்க்கமாக ஏதாவது பண்ண போறாப்புல அப்படின்னு பார்த்தா, அசுரனையும் பொல்லாதனையும் வானத்து போலையும் வடசனையும் கூடவே சேர்த்து பாட்ஷாவையும் பத்தாக்குறைக்கு தர்மதுரையும் ஒரு சட்டில போட்டு அது பார்த்தாதுன்னு சொல்லி லியோவையும் கொஞ்சம் லேசா சீவி அப்படியே சும்மா அழகா லேசா தூவி கடைசியில் ஆடுகளம் படத்துல வர்ற லாரில ஏத்தி அடுத்த படத்துக்கான அடித்தளத்தை சேர்த்து நல்லா அனல் பறக்க சும்மா ரத்தம் தெரிக்க சும்மா செவன்னு கொதிக்க வச்சு அசைப்புயல் என்ற சர்க்கரையை சேர்த்து கலந்த காரணத்தினால கல்பா கண்ணை மூடிட்டு குடிச்சிட முடிஞ்சது. இல்லைன்னா நமக்கு கதி கண்டென்ட் இல்லாம கதை எழுதின காரணத்தினால இப்படி கண்டபடி கண்ணு முன்னாடி பல படங்கள் வந்து போகுது. என்னப்பா சொல்ற, கதைன்னு ஒண்ணு இல்லவே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குது. இப்போதைக்கு கரண்டா ஒரு மேட்ரு ஒன்று ஓடிட்டு இருக்குது இல்லையா, அவன் என்ன போறதுக்கு முன்னாடி நான் அவனை போட்டேன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று ஓடிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துலயும் இவன் என்ன போற்ற போறான்ற பயத்துல எங்கேயோ எப்படியோ போறவன ஹீரோ வாக்கி விடுறது தான் இந்த படத்துடைய கதையே. காட்டிலேயே ஆபத்தான மிருகம் இது தெரியுமா? இந்த படத்தோட கதையை இப்படி சொன்னா சரியா வராது. சின்ன வயசுல அப்பா அம்மாவை தவற விட்டுட்டு தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக ஒரு தருதல சாமியார சம்பவம் பண்ணிட்டு சத்தம் இல்லாம தம்பியை தங்கச்சியை கூட்டிக்கிட்டு லாரியில ஏறி ஊரை விட்டு ஓடி வந்து இந்த லாரி டிரைவர் செல்வராகவன் அரவணைப்புல ஆளாகுறாங்க தனுஷும் அவங்க தம்பிகளும். ஆரம்பத்துல தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக அருவா எடுத்த அண்ணன் இன்டர்வெல்ல தம்பியை காப்பாத்துறதுக்காக அருவா எடுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்னாவதுங்கிறது தான் இந்த படத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட கதை. கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் இந்த ரூட்ல போயிருந்தாலே ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருந்திருக்கும். அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. அதை விட்டுட்டு இதுக்கு திரைக்கதை பண்றேன்ற பேர்ல தனக்கு பிடிச்ச எல்லா படத்தையும் சேர்த்து ஒரே படத்துல பதம் பார்த்தலாம்னு பாத்துக்கிறாப்புல டைரக்டர் தனுஷ். இந்த படத்தோட ஹீரோ அதாவது புரோட்டகனிஸ்டோட கேரக்டர் வடிவமைப்பே நமக்கு புரிய மாட்டேங்குது. தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்யற ஒரு கதாபாத்திரம். மற்றபடி நடுவில் மானியத்தேனே பொன்மானே இதெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் எழுதப்பட்டுக்குது. அவர் ஒரு ஆள் எல்லாரையும் தும்சம் பண்றாப்புல அப்படிங்கிறத என்னவோ தெரியல, ஏத்துக்கவே முடியல. ஏத்துக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகளும் இல்லை. எதிரில் அடி வாங்குற ஆளுங்கெல்லாம் வழக்கமா ஹீரோ கிட்ட அடி வாங்குறதுக்குன்னு பிறந்தவனுக்கு மாதிரி திட்டுறானுங்க. இருந்தாலும் இவர் தானே ஹீரோ என்ற காரணத்துக்காக ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் பண்ணியதுனால நாமளும் பேன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, அடுத்த ஹீரோயின் கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கதைப்படி படத்துல ஹீரோயினே கிடையாது. ஒரு 3 ஃபீமேல் கேரக்டர் தான் படத்துல மெயினா வருது. துஷாரா விஜயன், அபர்ணா முரளி, வரலட்சுமி சரத்குமார். இந்த 3 பேருமே கொடுத்த பாத்திரத்தை நல்லாவே தொலைக்கிறாங்க. அதுல துஷாரா விஜயன் ரைட்டிங் வயசுலயும் சூப்பரா இருக்குது, ஆக்டிங் வயசுலயும் வேற லெவல் பட்டையை கிளவிட்டாங்க தான் சொல்லணும். வரலட்சுமி சரத்குமார் 2-3 சீன்ல வந்தாலும் ஒரே சீனை ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுல அபர்ணா பாலமுரி கேரக்டர் தான் எதுக்குனே புரியல. இலவச இணைப்பா படத்துடைய வேகத்தரைக்கு பிசுறு மாதிரி இருக்குது. இந்த பிசுரை தட்டி விட்டு இருந்தாலே இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். அடுத்து இந்த படத்துடைய ஆன்டாகனிஸ்ட் வில்லனை பத்தி பார்த்தோம்னா,
நம்ம நடிப்பு அரக்கன் எஸ். சூர்யா மட்டும் இல்ல, நம்ம சித்தப்பு சரவணனையும் வில்லனா காட்டுறாங்க. ஒருத்தர் நின்னா சிங்கம். இவர் இந்த படத்துல வில்லனா எந்த மேட்டருமே பண்ணல, ஹீரோக்கு ஹெல்ப் தான் பண்றாப்புல. இருந்தாலும் கதைப்படி அவரையும் ஒன் ஆஃப் த வில்லனா எடுத்துக்கலாம். அவருக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு ரோல் தான் சொல்லணும். அவர் இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா காட்டுறாங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி வித்தியாசமா பண்ணா அவரு ஒரு இன்னொரு ரவுண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இவங்க 2 பேரும் அந்த படத்துல வில்லன் பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல தனுஷோட தம்பிங்க பக்கம் திருப்பி விட்டுறாங்க. அது வரைக்கும் ஏதோ உருண்டுகிட்டு இருக்கிற திரைக்கதை அதோட அப்படியே பட்டுது. இதை இவங்க டர்னிங் பாயிண்ட்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அதுதான் படத்துடைய ஒஸ்டான மூவா சொல்லலாம். எஸ். சூர்யா ஏதாவது பண்ணுவாருன்னு படம் ஆரம்பிச்சிருந்து நம்ம பாக்குறோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் டம்மியா தான் இருக்கிறாப்ல. இன்டர்வலுக்கு அப்புறம் லைட்டா பவருக்கு வராப்ல. பவருக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே தனுஷோட தம்பிகளை கொண்டு வந்து மறுபடியும் இவரை டம்மியாகி விட்டுறாங்க. ஆனா இந்த படத்துல இருந்து நடிப்பா இருக்க எஸ். சூர்யா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மக்கள் அவரை ஹீரோவுக்கு இணையா கிட்டத்தட்ட ஹீரோவாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் அதே ரூட்ல போறதுதான் நல்லது. அதை விட்டுட்டு நட்புக்காகவோ இல்ல நடிகர்கள் கேட்கறாங்கன்ற காரணத்துக்காகவோ இந்த மாதிரியான படங்களை ஏத்துக்கிட்டாருன்னா மறுபடியும் போராட வேண்டியதா போயிடும். நல்லா அவருக்கு தேனி போடுற மாதிரியான கதைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிக்கணும். இல்லைன்னா அவர் நடிக்காம இருக்கிறது அவருக்கு நல்லதா இருக்கும். எல்லா பாத்திரமுமே பழக்கப்பட்ட பாத்திரமா இருக்குது. அதை பழக்கப்பட்டவங்க நடிச்சதுனால பெருசா பிசடிக்காம பார்க்க முடியுது. ஒருவேளை வெற்றிமாறன் மாதிரி ஓரளவுக்கு பரிச்சயம் இல்லாத நடிகர்களை நடிக்க வச்சிருந்தா சில பல கதாபாத்திரங்கள் பழுசு மாதிரி தெரியாம வித்தியாசமா தெரிஞ்சிருக்கலாம். மற்றபடி அவங்கவுங்க அனுபவத்தை வச்சு கிடைக்கிற கேப் எல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. படம் ஓரளவுக்கு போர் அடிக்காம போயிடுது. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா 1-2 சீன்ல வர சித்தப்பு சரவணன், வரலட்சுமி சரத்குமார், செல்வராகவன் சார், சந்தீப் கிஷன், துஷாரா விஜயன், கடைசியா நம்ம நடிப்பு அரக்கன் எஸ். சூர்யா, நடிப்பு அசுரன் தனுஷ் எல்லாருமே தரமா பண்ணிக்கிறாங்க. நான் கடைசியா தனுஷ் சார சொல்றேன் அப்படின்னா அவர் தானே கேப்டன் ஆஃப் த ஷிப். அடுத்து தனியா மொத்தமா தோல்ல சுமந்து போயிருக்கிறாப்புல. நல்லா இருக்கு, ஐ அப்ரிஷியேட் இட். அடுத்து டைரக்ஷனை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்கை பத்தி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் கதையை நம்பி களத்துல இறங்கிட்டாரா தனுஷ்னு தெரியல. உண்மையிலே ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் கதை பக்கவா இருக்கு. அதுக்கப்புறம் பசங்க வளர்ந்தாங்களே தவிர கதை வளராமல் போயிடுது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் 2 கோஷ்டிக்கும் சண்டை, நடுவில் ஒரு ஹீரோ மண்டைன்னு சொல்லி கதை பண்ணிட்டு இருப்பாங்கன்னே தெரியல. நிஜத்திலேயே இது மாதிரியான நடக்கிறதா சொல்லப்பட்ட கதையிலே நம்மளால நம்ப முடியல. ஏன்னா சமீபத்திய நிகழ்வுகள் அப்படி போயிட்டு இருக்குது. ஸ்கிரீன் பிளே பத்தி கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. அடுத்து இதானே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போகுது. எதுவுமே மைண்ட்லயோ இல்லை மனசுலயோ நிக்கிற மாதிரியே இல்லை. எல்லாத்துலயுமே ஒரு செயற்கைத்தனம் தெரியுது, இயல்பாவே இல்லை. சரி, படத்தை தூக்கிட்டு போறதுக்கு எதனா டார்க் காமெடியாவது ட்ரை பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா படத்துல டார்க்கா மட்டும் தான் ட்ரை பண்ணிக்கிறாங்க. மற்றபடி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் படம் பாஸ் ஆகி போயிட்டு தான் இருக்குது. இது காரணம் முக்கியமா நடிகர்கள் மட்டும் இல்ல, டெக்னீஷியன்ஸும் டெரரா வேலை பார்த்துக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஹலோ, கை விடுங்க. படத்துல எல்லாமே செட்டு தான் சொல்றாங்க. கண்டிப்பா அவங்களே சொன்னாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்கிற அளவுக்கு தான் செட்டு போட்டுருக்காங்க. செட் ஒர்க், ப்ரொடக்ஷன் டிசைன் ஜாக்கி சார் தூக்கி சாப்பிட்டுருக்காப்புல. இவருக்கு உறுதுணையா ஓம் பிரகாஷ் சாரும் லைட்டிங்கை லைட்டா பண்ணி படத்தை வைட்டா தெரிய வச்சிருக்காப்புல. எடிட்டர் பிரசன்னா ஜிகே, டைரக்டர் தனுஷ் என்ன சொன்னாரோ அது அப்படியே அதிகமாகவும் பண்ணாம கம்மியாகவும் பண்ணாம ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் என்ன பண்ணுவாரோ அந்த வேலையை அழகா பண்ணிக்கிறாப்புல. இந்த படத்துல எல்லாரையும் கண்டபடி கையகால வெட்டி போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாப்ல சந்தீப் கிருஷ்ணன், அபர்ணா பாலமுரளி டாவ் மேட்ரை டக்குன்னு கிறிஸ்பா பாட்டோட சேர்த்து கட் பண்ணி கிடாச்சிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஏன் அடிச்சுக்கிறாங்க எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியாம அடிச்சுக்கிறத நடுவில் புகுந்து ஏகப்பட்ட இடத்துல இஷ்டத்துக்கு வெட்டி கிடாச்சிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருந்திருக்கும். கோட்டை விட்டார் தான் சொல்லணும். அடுத்த படத்துல அவர் எப்படியாப்பட்ட அப்பாட்டாக டைரக்டரா இருந்தாலும் என் வேலையை எப்படி செய்யணுமோ அப்படியா செய்வேன்ற மாதிரி செய்வார்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் மியூசிக் அண்ட் சாங்ஸ் அண்ட் மியூசியம். இதை முதலே சொல்லியிருக்கணும். இருந்தாலும் இந்த படத்துல எல்லாத்தையும் விட உருப்படியா ஒர்க் அவுட் ஆயிருக்கிற ஒரே விஷயம் இது ஒண்ணுதான். அதனால கடைசியா பேசலாம்னு விட்டேன். இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் இதுல இசை சூறாவளியா மாறி இருக்கிறாப்ல. ஒரு படத்தை இசையால தூக்கி நிறுத்த முடியும் அப்படிங்கிற படங்களுடைய வரிசையில இந்த படமும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் கத்துக்குங்கப்பா இவர்கிட்ட. அடுத்து படத்தோட டைரக்டரை பத்தி பார்த்தோம்னா தனுஷோட டைரக்டரா தான் நினைச்சதை ஸ்கிரீன்ல நல்லாவே கொண்டு வந்துக்கிறாப்ல. எல்லாரையும் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணிக்கிறாப்ல. ஒரு இயக்குனர் தனுஷுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு தான் சொல்லணும். இதுல கண்டிஷன் சப்ளை என்னன்னா நல்ல கதையை தேர்ந்தெடுத்தா மட்டும். அதே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 டைரக்டர் கிட்ட டைரக்ஷன் கத்துக்கிட்ட தனுஷ் கிட்ட இன்னும் நம்ம அதிகமா எதிர்பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த கதையை தேர்ந்தெடுத்த இடத்துலயே டைரக்டர் தனுஷ் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் இதில் எது பெஸ்ட்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சொல்லிடலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கோட்டை விட்டாலும் செகண்ட் ஹாஃபில் ஜெயிக்கிறது தான் ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு தேவைன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் சும்மானு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. படத்துடைய லென்த் அண்ட் டியூரேஷன் பார்த்தோம்னா ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஓடுது. ஒரு 1/2 மணி நேரம் குறைச்சிருந்தா கண்டிப்பாக யாரும் மைக்கு மேலே பல்ல போட்டு பேசுகிற அளவுக்கு இருந்திருக்காது. அடுத்து இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக் கிளைமேக்ஸ் இம்பாக்டபிளாக இருக்குதான்னு பார்த்தோம்னா இன்ட்ரோல் பிளாக் கொஞ்சம் சீக்கிரமே வந்த மாதிரி தெரியுது. அதுக்கு காரணம் படத்தோட விறுவிறுப்பா இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்ட்ரோல் பிளாக் வச்சுட்டாங்களா
என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டர்வல் பிளாக் தான் இருக்குது. ஆனா கிளைமேக்ஸ்ல எப்படா முடிப்பேங்கிற மாதிரி ஆயிடுது. கிளைமேக்ஸ் எந்த விதத்திலும் இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த படத்தோட ஹைலைட்டா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பக்காவா இருக்கு. அதை பார்க்கும்போது படத்துல ஏதோ சம்பவம் பண்ண போறாருன்னு பார்த்தா எதோ பண்ணி வச்சுக்கிறாப்புல. இது வேற விஷயம். இசைப்பியல் இந்த படத்துக்கு இசை தூணா நின்று படத்தை தாங்கி பிடிச்சிக்கிறாப்புல. அதே நேரத்தில் துஷாரா விஜயன் கேரக்டரும் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டும் படத்துக்கு மிகப்பெரிய பலன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து இந்த படத்தோட டேக் அவே மெசேஜ்னு நான் பார்க்குறது, நான் என்னோட தனிப்பட்ட முறையில் டேக் அவே மெசேஜாக நான் எடுத்துக்கிறது என்னன்னா, எடிட்டிங் தயவு செஞ்சு ரைட்டர் கம் டைரக்டராக வரவங்கள எடிட்டிங் முடிகிற வரைக்கும் உள்ளே சேர்க்காதீங்க. அப்படி சேர்க்குறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது எதையும் கேட்காதீங்க அப்படிங்கிறது தான். அடுத்து நான் பார்க்க போகிற முக்கியமான செக்மெண்ட் காப்பி ஆஃப் த கண்டென்ட். இந்த காப்பி ஆஃப் த கண்டென்ட்ங்கிறத விட இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த கண்டென்ட் அப்படின்னு தான் சொன்னால் சரியா இருக்கும். இதில் பல விஷயங்களை அவர் படத்துலேருந்தே இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்கிறாப்புல. இதை பற்றி நான் முன்னாடியே லிஸ்ட்டு போட்டேன். அடுத்து இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கான்னு பார்த்தோம்னா படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கான்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. தேட்டரில் குடும்பத்தில் பார்க்க முடியாது. மற்றபடி குடும்பத்தில் குழப்பம் வர அளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே இல்லை. வீட்டில் ஓடிடியில் குடும்பத்தோட பார்க்கறதுல எந்த குத்தமும் இல்லை. கடைசியாக என்னோட சஜஷன், அதாவது அட்வைஸ் என்னன்னா, நானே எழுதி நானே நடித்து நானே இயக்கி பாட்டை கூட விட்டு வைக்க மாட்டேன், எனக்கு நானே தான் பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைக்காம அதாவது அவங்க கிட்ட கொடுத்து பண்ண சொன்னா படம் வெற்றி பெறதோ இல்லையோ 4 பேருக்கு வேலை கொடுத்தோங்கிற பேராவது மிஞ்சம். இனிமேலாவது எனக்கு நானே தான் செஞ்சுக்குவேன்னு நினைக்காம உதாரணத்துக்கு வெற்றிமாறனை பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் 10க்கு 6 கொடுக்குறேன். உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா இருந்தா அடுத்த வீடியோல மாத்திக்கலாம். கடைசியா கன்க்ளூஷன்ஸ், படத்துடைய ரிசல்ட் என்னன்னா, தனுஷ் ஒரு இயக்குனராக ஜெயிச்சுக்கிறாப்புல, ஒரு ரைட்டரா சரிக்கு இருக்கிறாப்புல. என்னப்பா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க, படம் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு தான் வரேன். நல்லதான் இருக்கு, ஆனா நல்லா இருக்குன்னு சொல்றவங்க தான் இருக்குது. மொத்தத்தில் இது மொக்க படமா இல்லை முக்கியமான படமான்னு பார்த்தா இது எதிர்பார்த்து போன அளவுக்கு இல்லைனாலும் முதலுக்கு மோசமில்லாத படம், அதாவது அபோவ் ஆவரேஜ்னு சுருக்கமாக சொல்லி இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த லைக் பண்ணுறதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதையும் மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.